நம்ம ஃபேமிலியோட ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம பேரண்ட்ஸ் இதை புலம்புறத கண்டிப்பாக கேட்டிருப்போம். இந்த இடத்துல நான் அப்போவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இந்த இடம் இவ்வளோ டெவலப் ஆகும்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்ட்டு. இந்த மிஸ்டேக் அவங்க பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இப்போ நம்ம ஜென்ரேஷன் கொஞ்சம் லக்கி தான். நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய டேட்டாஸ் எல்லாமே ஹேண்டியாக கிடைக்குது. ஸோ இது எல்லாமே இருந்தும் நம்ம ஒரு டெவலப் ஆக போகிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தோன்னா அது தெரிஞ்சே பண்ணுற தப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஒரு பிளாட்டட் கம்யூனிட்டி. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? வாங்க ரிவ்யூக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா 451 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2954 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள ரேஞ்சஸில் இருக்குது. 7 ஏக்கர் கம்யூனிட்டி வித் 162 பிளாட்ஸ். இதுவே ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியாக இருந்தால் 600 யூனிட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸாவது இருந்திருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா லெஸ் பீப்புள், மோர் ஸ்பேஸ், மோர் ஃப்ரீடம். மோரோவர் இந்த ரீசன்னாலேயோ என்னமோ இந்த ரீசன்ட் டேஸாகவே பிளாட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஹவுசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்டில் இருக்க பிளாட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான நார்மலான ஒரு பிளாட் தான். வித் திஸ் நம்ம யூஸ்வலாக பிளாட் வாங்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கும்ல, அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிளாட்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் அ ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ இபி, சம்ப், செப்டிக் டேங்க் எல்லாமே வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் விஜிஎன் ப்ராமிஸ் அவங்க வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ ஹெல்ப் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா கிரிட் லே அவுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் திஸ் நம்ம கம்யூனிட்டியில் இருக்க எல்லா ஹவுசஸையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் விஜிஎன் பார்த்திங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ் அவங்களே கம்யூனிட்டிக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே பிளாட்டட் டெவலப்மெண்ட் வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்காது. பட் இந்த கம்யூனிட்டியில் உங்கள் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுற மாதிரி 24/7 சிசிடிவி ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி அவுட்டோர் லைஃப் ஸ்டைல் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டிபிள் பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. which has a children's park area, shuttle court, pebble walking park, outdoor gym, cricket net, sand pit with equipments. Builder பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணோன்னே நேட்டிவ் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் வந்து கம்யூனிட்டிக்குள்ள அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் வில்வா ட்ரீ, நீம் ட்ரீ, பேனியன் ட்ரீ அண்ட் மச் மோர். இந்த ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு சைல்ட்ஹுட்டை ரிமைண்ட் பண்ணுது. ஆடிங் டு தேட் இந்த ப்ராஜெக்ட்லேயே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆர்கானிக் கார்டன் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இல்லாததுனால இந்த ஃபெசிலிட்டிஸோட ஆக்சசிபிலிட்டி எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு மட்டும் இருக்காது. நாங்கள் ரெசிடென்ட்ஸ்கிட்ட விசாரித்தப்போ புதுப்பாக்கம் லேக் பக்கத்தில் இருந்தாலும் ஹெவி ரெயின்ஸில் கூட இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கினது இல்லை. இந்த லொக்கேஷன் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கனால மேபி இஃப் தெர் இஸ் அ நீட் கவர்மெண்ட் வில் டேக் ஸ்டெப்ஸ் டு கெட் திஸ் சார்ட்டட். இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான். இந்த ப்ராஜெக்ட் புதுப்பாக்கமில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் கேளம்பாக்கம் வண்டலூர் மெயின் ரோட்லேருந்து புதுப்பாக்கம் மெயின் ரோடு எடுத்து போகிறப்போ ப்ராஜெக்டை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 minutes ஆச்சு. ஓஎம்ஆர்லேருந்து ப்ராஜெக்டை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம சிறுசேரி சிப்காட் வழியாக பாஸ் த்ரூ பண்ணி வர மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் படூர்லேருந்து நம்ம கட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 ரூட்டை கம்பேர் பண்ணுறப்போ படூர்லேருந்து ப்ராஜெக்டை ரீச் பண்ணுற ரோட் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்குது. ஸோ ஒரு வெஹிக்கிள் போகிறப்ப இன்னொரு வெஹிக்கிள் வரதே கஷ்டம். ஸோ அந்த ரூட் எடுக்கிறப்போ நமக்கு டைம் கன்சியூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வித் வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் ஸோ ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ ஓஎம்ஆர் அண்ட் இசிஆர் கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது.
சிறுசேரி சிப்காட்டோட ப்ரொப்போஸ்டு மெட்ரோ ஸ்டேஷன் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அவேல தான் இருக்குது. ஸோ நம்ம சிட்டி ஆக்சஸ் பண்ணுறதோ எக்மோர் சென்ட்ரல் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது மெட்ரோ வந்ததுக்கப்புறம் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். வித் ஜிஎஸ்டி அண்ட் ரேடியல் ரிங் ரோட் ஏர்போர்ட் ரீச் பண்ணுறது ஒரு ஸ்மூத் டிரைவாக தான் இருக்கும். பட் அது ஒரு லாங் டிரைவ். நம்ம அடிக்கடி ஏர்போர்ட் ஆக்சஸ் பண்ணுற தேவை இல்லாதப்போ அது ஒரு பெரிய டீலாக இருக்காது. வண்டலூரில் வரப்போகிற மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் டிரைவில் தான் இருக்குது. இந்த லொக்கேஷன்லேருந்து சிட்டி ஆக்சஸ் பண்ணுறதும் அண்ட் அவுட் ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணுறதும் ஒரு கன்வீனியண்ட்டான விஷயமாக தான் இருக்கும். கிட்ஸ் எஜுகேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டிலேயே குளோபல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க லொக்காலிட்டிலேயே ஆர்ட்ஸ்லேருந்து மெரைன் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. வித்தவுட் டவுட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஐடி ஃபர்ம்ஸ் அண்ட் அதர் ஒர்க் பிளேசஸ் இருக்கனால ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல நிறையாவே இருக்குது. எமர்ஜென்சி நீட்க்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சின்ன கிளினிக்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ் அவைலபிளாக இருக்குது. இன் அடிஷன் டு தட் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், தாகூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டிலே இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு ரிவ்யூவில் பார்த்த மாதிரியே மாம்பாக்கம் மெயின் ரோடில் இருக்கிற மாம்பாக்கம் லேக் அண்ட் கயர் ஃபாரஸ்ட் வந்து சைக்கிளிஸ்டோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த இடம் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் அவையில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ மால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விவேரா மால் அண்ட் மெரினா மால் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் அவையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பீச் பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் கெட்டவேக்கு கோவலம் அண்ட் முட்டுக்காடு ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. இந்த லொக்கேஷனோட டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிறுசேரி சிப்காட் அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட், கேப் அண்ட் டோர் டெலிவரிஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஹோம் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரியும் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் ஃபேஸ் 2ல் இருக்க பிளாட்ஸ் தான் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அந்த பிளாட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,999 per ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்ஸ்க்கும் கார்னர் பிளாட்ஸ்க்கும் பிஎல்சி அப்ளிகபிள். கரண்ட்டாக பில்டர் பார்த்தீங்கன்னா 60 பைஸ் per ஸ்கொயர் ஃபீட் பர் மந்த் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 1 இயரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே பில்டருக்கு பே பண்ணணும். இந்த ப்ராஜெக்டோட அப்ரிஷியேஷன் பார்த்திங்கன்னா எவிடெண்ட்டாகவும் அண்ட் ஹைலி பொட்டென்ஷியலாகவும் இருக்குது. சிறுசேரியோட ப்ரொப்போஸ்டு மெட்ரோ பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் பார்சலோட வேல்யூவை இன்னும் அதிகப்படுத்துது. இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்காலிட்டிலேயே ஒரு ரெனவுண்ட் பில்டரோட பிளாட்டட் கம்யூனிட்டினா இது மட்டும்தான். ஸோ திஸ் வில் என்ஷூர் சீம்லெஸ் பேப்பர் ஒர்க் அண்ட் ஒரு எஃபர்ட் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பையிங் ப்ராசஸ் இருக்கும். இந்த லொக்காலிட்டியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு லோ காஸ்ட்டுக்கு அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் இருக்கலாம். பட் we have to be very cautious and do lot of research before buying that. Getting to the brand, VGN பார்த்தீங்கன்னா 75+ இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. They have completed 225+ projects and 700 acres of plots வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. And they are very well known for their clear and transparent paperwork. Let's see our rating for this project. Location 4, community 3.5, plots 3.9, price justification 4. Overall, we rate this project 3.9 stars. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். இட் இஸ் அ டெவலப்பிங் லொக்கேஷன் with a lot of options for schools, colleges, hospitals and cannot insist any further lot of workplaces. It is a plot with potentially higher appreciation. Next பார்த்தீங்கன்னா connectivity. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து சிட்டி ஆக்சஸ் அண்ட் அவுட் ஸ்டேஷன் ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே புதுப்பாக்கம் லேக் அண்ட் அதர் வாட்டர் பாடிஸ் இருக்கனால abundant ground water with lot of water bodies around. ஸோ வாட்டருக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. ஒரு பீஸ்ஃபுல்லான காம் லொக்காலிட்டி பட் வித் ஈஸி ஆக்சஸ் டு OMR லைஃப் ஸ்டைல். இந்த ப்ராஜெக்டோட கான்ஸ் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் நாட் அ கேட்டட் கம்யூனிட்டி. யூஸ்வலாகவே பிளாட் கம்யூனிட்டி வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்காது. If it is a gated community, it will be a luxury project and அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் கொஞ்சம் ஹையராகவே இருக்கும்.
இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப்பிங்னா அண்ட் ஆல்சோ இட் இஸ் அண்டர் பஞ்சாயத் ஜோன். கவர்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. லைக் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்னும் ப்ராப்பராக இல்லை. ப்ராஜெக்ட்டுக்கு லீட் பண்ணுற ரோட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. பட் அங்கே இருக்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் மேபி அதிகமாக டெவலப்மெண்ட்ஸ் வந்தால் எக்ஸ்டென்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். இட் இஸ் நாட் அன் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பட் அவே ஃப்ரம் பொல்யூஷன்ஸ் அண்ட் நாய்ஸ். தோ இந்த லொக்கேஷன் வந்து ஃப்ளட் ப்ரோன் ஜோன் இல்லை, பட் ஒரு ப்ராப்பரான ஒரு வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் நம்ம ஹெவி ரெயின்ஸ் அப்போது கவலைப்படாமல் இருக்கலாம். டு கன்க்ளூட், இந்த டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்கான ரைட் டைம்னே சொல்லலாம். OMRல இருக்க நிறைய ப்ராஜெக்ட்ஸோட காஸ்ட் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமாகவே ஒரு ஹையர் அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்கணும்னு இஷ்டம் இருந்தாலும் பட் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அதை அவாய்ட் பண்ணுறது உண்டு. பட் இந்த மாதிரி ஒரு பிளாட் கம்யூனிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அது ஒரு செக்யூரான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். Until next video, this is Veeta signing off. Like, share and subscribe to Home Review.